இன்றைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இது இருக்கிறதுலே பெரிய ட்ராஜடி. சரிங்களா? மாறியாச்சு, சுதந்திர இந்தியா வந்தாச்சு. அப்போ நம்மளுடைய கல்வி திட்டங்கள், பாடத்திட்டங்கள் எல்லாமே வந்து மாறி இருக்கணுமா இல்லையா? மரபொழி மருத்துவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தானே அதிகமாக இதே அதாவது ஆங்கில கல்வி வந்து உலக அளவில் வந்து உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அந்த 3800 மணி நேரம் அவங்களுடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தை தானே கற்றுக் கொடுத்துருக்கணும். மிச்சம் இருக்கிற அந்த சொற்ப நேரங்களில் வேணால் ஆங்கில மருத்துவத்துடைய ஒரு கிளான்ஸ், அதை பற்றின ஒரு அறிமுகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கம்பேரிசன், ஏன்னா ஒரு ஆதிக்க மருத்துவம் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை பற்றின முழு புரிதலும் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தானே பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். நாங்களும் தான் அக்குபஞ்சர் மரபொழி மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவத்துடைய எல்லா விதமான நோயறிதல் முறையிலேருந்து அவங்களுடைய மருத்துவ முறையிலேருந்து மருந்து சிகிச்சை முறையிலேருந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். எதுக்காக? பேஷண்ட்ஸோடைய மனநிலை வந்து ஆங்கில மருத்துவ சிந்தனையோடு வரும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்காக நாங்கள் கற்று வச்சுருக்க ஒரு பாடம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் அவங்க வந்து அவங்க மரபொழி மருத்துவங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக பாராட்டியிருக்கலாம் எல்லா அரசாங்கத்தையும். ஆனால் அது இல்லாமல் பெரும் பகுதி இன்றைக்கும் எல்லா அரசு கல்லூரிகள்லேயும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் சித்தா ஆயுர்வேதா யுனானி போன்ற மரபொழி மருத்துவங்களுடைய கல்வி திட்டம் பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவம் தான். அதுபோக அந்த 4வது ஆண்டு நினைக்கிறேன், 4வது ஆண்டுக்கு அப்புறம் மாணவர்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஆங்கில மருத்துவம் வந்து படிக்கிறீங்களா, ஆங்கில மருத்துவத்தை தொடர்றதுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க கேட்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஏன் இதை ஒரு ஆங்கில மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவர்கள்கிட்ட அதே 4.5 வருஷமோ இல்லை 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சித்த மருத்துவம் படிக்கிறீங்களா, சித்த மருத்துவ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு எந்த மருத்துவ கல்லூரிகள்லையும் கேட்குறது இல்லை. ஆனால் ஒரு மரபொழி மருத்துவங்கள் படித்த மாணவர்கள்கிட்ட ஆங்கில மருத்துவம் படிக்கிறீங்களா, இதுக்கப்புறம் அடுத்த கோர்ஸ் படிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வியும், அதை தொடர விரும்புகிறீங்களா அப்படிங்கிறமான கேள்விகள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே ஆதிக்கம் வருது? இங்கே தான் நம்ம தான் அந்த ஆங்கிலத்தை தூக்கி பிடிச்சிட்ருக்கோம். அங்கேருந்து அவன் வந்து சொல்லலையே, வெளியில் வந்து அமெரிக்காக்காரன் வந்து சொல்கிறானா, இல்லை வந்து பிரிட்டிஷ் அங்கேருந்து வந்து இங்கிலாந்துலேருந்து நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்களா, இங்கே இருக்கிறவங்களெல்லாம் இங்கிலீஷ் படித்தே ஆகணும், இங்கே இருக்கவங்கள வந்து இங்கிலீஷ் மெடிசனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைங்க, அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா? அப்போ இங்கே யார் வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு கைக்கு அடிவடிட்டுருக்கோம், யார் அவங்களுடைய இதை வந்து ஷூவை தேய்ச்சிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவங்கள தூக்கி பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா? இது தேவையில்லாத அனாவசியமான கேள்வி தானே. அப்போது என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் ஒரு மாணவன் இருப்பான்? பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்த்துட்டாங்க இல்லையா? பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கி உலகமே இருந்துகிட்ருக்கு. பணத்தை தாண்டின எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். எல்லாருக்குமே பணம் தான் மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. அப்போது இன்றைக்கி மருத்துவமும் கூட ஒரு தொழிலாக மாறிட்டுருக்க இந்த காலத்தில், இந்த இடத்துல ஆங்கில மருத்துவம் அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு கியூரியாசிட்டி தானே வரும். அந்த மாணவருக்கு அப்பா நம்ம எதை நோக்கி வந்தோமோ அது நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற இடத்துக்கு தானே வருவாங்க. எப்படி மரபொழி மருத்துவங்கள் டெவலப் ஆகும்? அது மேலே ஒரு பார்வை